ஹாய் கைஸ், போன வீடியோவில் இறங்கலில் இருக்கிற சீக்ரெட் லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ப்ரொமோஷன் மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவிலே நிறைய பேர் லிவிக்குக்கும் போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் லிவிக்கில் இருக்கிற ஒரு சில சீக்ரெட்டான லொக்கேஷன்ஸை சொல்கிறேன். இந்த இடத்துல போய் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ப்ரொமோஷன் மேட்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், நான் சொல்கிற எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி பிளேயர்ஸ் வரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் சேஃபாக ஈஸியாக ப்ரொமோஷன் மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணலாம். லிவிக் மேப்பில் ஈவெண்ட் மேட்சஸை விளையாடினீங்கன்னா நான் சொல்கிற இடத்த எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் எனிமி கண்டிப்பாக வரவே மாட்டான். ஈஸியாக உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை ரீட்ஸ் பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச கோட்டை இருக்கும். இந்த கோட்டை கிட்ட வந்து ஃப்ளோரவிங் பவரை யூஸ் பண்ணி மேலே போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பில்லர் உடஞ்சி போயிருக்கும். கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி அந்த பில்லரோட சென்டரை பார்த்து எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக உள்ளே போய் உக்காந்துட முடியும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 4 பக்கமும் சுற்றியும் கவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயரமாக இருக்கிறதால எந்த எனிமையும் உங்களை கண்டுக்கவே மாட்டான். ஜோன் இருக்கிற வரையும் இந்த இடத்துலேயே ஹோல்டு பண்ணி உங்களால் ஈஸியாக ப்ரொமோஷன் மேட்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹைட் அட்வான்டேஜ் இருக்கிறதால உங்களால் ஈஸியாக மற்ற எனிமிஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது இடம், உங்களால் லிவிக் மேப்பை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இந்த மாதிரி மரக்கட்டை நுழைவாயில் பார்க்க முடியும். இதுக்குள்ளேயும் சூப்பரான ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் ஃப்ளோரவிங் பவரை யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த நுழைவாயிலுக்கு கீழே வந்து பவரை யூஸ் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களால் டாப்புக்கு போயிட முடியும். அதுக்கப்புறம் ஒரு கார்னருக்கு போய் எக்ஸிட் ஆகிடுங்க. உங்களால் அங்கேயே ஹோல்டு பண்ண முடியும். இதுக்குள்ளே எனிமி ஒழிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லி எந்த எனிமியும் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான். அதனால் ஈஸியாக உங்களால் எனிமியை சர்ப்ரைஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜோன் இருக்க வரையும் உங்களால் ஈஸியாக ஹோல்டு பண்ணிக்க முடியும். வெளியே இருந்து பார்க்கும்போது எந்த எனிமிக்கும் சுத்தமாக டவுட்டே வராது. சாதாரண நுழைவாயில் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக எனிமி இதை கடந்து போயிடுவான். அடுத்தது ப்ளூம்ஸ்டரில் இருக்கிற ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ப்ளூம்ஸ்டரில் இருக்கிற ஈவெண்ட்டில் நான் இருக்கிற பில்டிங் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல புல் இருக்கும். இந்த புல்லுக்குள்ளே போய் படுத்துட்டிங்கன்னா வெளியே இருந்து பார்க்குற ஒரு எனிமி கூட நீங்கள் உள்ளே இருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற பெரிய பில்டிங்ஸ் மேலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் குறையும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சுத்தமாக ஹெல்த் குறையவே குறையாது. அதனால் நீங்கள் ஜோன் இங்கே இருக்கிற வரையும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம். அடுத்தது ஓல்டு பிளாஸை பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஓல்டு பிளாஸை சர்ச் மேலே போய் படுக்க பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஃப்ளை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உயரத்துக்கு தான் போகும். அதனால் முன்னாடியே என்ன பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களால் ரொம்ப உயரத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வால் மேலே நின்று ஃபுல் டாப்புக்கு போயிடுங்க. ஃபுல் டாப்புக்கு போய் நான் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல போய் படுத்துட்டிங்கன்னா ஒரு எனிமியாலையும் நீங்கள் மேலே இருக்கிறத பார்க்கவே முடியாது. ஈஸியாக உங்களால் மற்ற எனிமிஸை பார்க்க முடியும். சரி, அடுத்தது நான் ஈவெண்ட் விளையாடும்போது எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துலலாம் போய் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரே ஒரு எனிமி கூட அந்த பக்கம் வரவே மாட்டான். உங்களால் ஈஸியாக ப்ரொமோஷன்ஸாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு வேளை ஜோனை எடுத்துகிட்டு போய் ஷிப்யார்டு பக்கமாக போட்டாங்கன்னா கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி ஷிப்யார்டுக்குள்ளே வந்து இந்த பில்டிங் மேலே ஏற பாருங்கள். இந்த பில்டிங் மேலே ஏறுறதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த வழியுமே இருக்காது. அங்கே இருக்கிற பொட்டி மேலே ஏறி மேலே ஸ்லாப் மேலே ஏறினாலுமே சரி, உங்களால் பாதி வழியில் தான் ஏற முடியும், ஃபுல்லாக ஏற முடியாது. அதுக்காக கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற குட்டி வாட்ச் டவரை யூஸ் பண்ணி அது மேலே ஏறி அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற பில்டிங் மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பில்டிங் மேலே ஏறி போய் படுத்துட முடியும். பில்டிங் மேலே ஏறிட்டு கரெக்டாக வாலோட கார்னருக்கு வந்து படுத்துட்டிங்கன்னா போதும், சுற்றி எந்த எனிமையாலையும் உங்களை பார்க்கவே முடியாது. ஜோன் இருக்கிற வரையும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த இடத்துல சேஃபாக இருக்கலாம். இதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். அடுத்தது ஃபிஷ்கரஸ் பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா கரெக்டாக நான் இருக்கிற இந்த பில்டிங் கிட்ட வந்துருங்க. ஃபிஷ்கரஸில் இறங்குற 99% பிளேயர்ஸ் இந்த இடத்த கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பில்டிங்கோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதுக்குள்ளே சென்டரில் கரெக்டாக ஒரு கல்லை போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இந்த கல்லுக்கு பின்னாடி போய் படுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கல்லுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாலும் சரி, ஃபிஷ்கரஸ்க்கு வர்ற 99% பிளேயர்ஸ் இந்த இடத்த கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல 100% சேஃபாக இருக்கலாம். நான் அதுக்கு கேரண்டி தரேன். வேலை உங்களுக்கு ஜோனை தூக்கிட்டு போய் லாஜிஸ்டிக் சென்டர் பக்கமாக போட்டாங்கன்னா மேப்பில் கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துலையும் ஒரு சூப்பரான ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற இந்த குட்டி பில்டிங் மேலே சைடில் இருக்கிற பாக்ஸை யூஸ் பண்ணி மேலே ஏறிட்டிங்கன்னா மேலே ஒரு 2 பாக்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸுக்கும் வாலுக்கும் சென்டரில் இருக்கிற கேப்பில் போய் படுத்துட்டிங்கன்னா போதும், சுற்றி எந்த எனிமியாலையும் உங்களை பார்க்க முடியாது. ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இருந்து கூட உங்களை பார்க்கவே முடியாது. நீங்களாக மூவ்மெண்ட் கொடுக்குற வரையும் இந்த பக்கத்துலேயே எனிமி ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் லிவிக்கில் ப்ரொமோஷன் மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா கண்டிப்பாக வாட்டர் ஃபால் பக்கமாக வந்துடுங்க. ஜோன் மட்டும் இங்கே போட்டால் போதும், உங்களை எந்த எனிமையாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் வாட்டர் ஃபாலோட டாப்புக்கு வந்து கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன அருவி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் கரெக்டாக இந்த வாட்டர் ஃபாலுக்குள்ளே குதிச்சிங்கன்னா போதும், இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் கேவ் மாதிரி இருக்கும். முன்னாடி தண்ணி மறைச்சிட்டு இருக்கிறதால எந்த எனிமையாலையும் உங்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கேயே ஹோல்டு பண்ணலாம். ஜோன் மட்டும் இங்கே இருந்தால் போதும். அதே மாதிரி வாட்டர் ஃபாலோட டாப்புக்கு வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சின்ன அருவி போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னாலும் சரி, அங்கேயும் ஒரு சீக்ரெட்டான ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. முன்னாடி பார்த்த வாட்டர் ஃபாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சு நீங்கள் ஒரு சீக்ரெட் கேவுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் இந்த வாட்டர் ஃபாலில் நீங்கள் மேலே தான் இருப்பீங்க. நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி உங்களை மறைச்சிக்கும். அதனால் சுற்றி எந்த எனிமையாலையும் உங்களை பார்க்க முடியாது.
ஒருவேளை இந்த பக்கம் எனிமி யாராச்சும் வரும்போது நீங்கள் டக்குன்னு சுட்டுட்டு உள்ளே படுத்துக்கிட்டிங்கன்னா எனிமியால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கேயே ஹோல்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு பெரிய குகை இருக்கும். இந்த குகைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வர்ற எனிமிஸ் எல்லாம் அங்கே இருக்கிற லூட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. யாருமே அந்த குகைக்குள்ளே இருக்கிற செவுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன ஹைடிங் ஸ்பாட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த ஹைடிங் ஸ்பாட்டில் போய் படுத்துட்டிங்கன்னா போதும், உள்ளே வர எனிமி லூட் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவான். உங்களை ஒரே ஒரு எனிமி கூட கண்டுக்கவே மாட்டான். வாட்டர் ஃபால் பக்கமாக ஜோன் போடும்போது கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் 100% சர்வை பண்ண முடியும். அடுத்தது ஈஸ்ட் போர்ட்டு பக்கமாக உங்களுக்கு ஜோன் போட்டாங்கன்னா கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே இந்த போட்டுக்கிட்ட வந்துடுங்க. இந்த போட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. பல வருஷமாக கேம் விளையாடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கேட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்கிறது தெரியவே தெரியாது. கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் வந்து இந்த போட்டோட டாப்புக்கு போய் ரூஃப் டாப்பில் கரெக்டாக வால் பக்கமாக ஒட்டி படுத்துட்டிங்கன்னா போதும், எந்த எனிமியாலையும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஈஸியாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம். அடுத்தது ஹாட் ஸ்ப்ரிங் பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா இந்த மாதிரி குளத்துல வந்து படுத்துருங்க. இந்த குளத்துலேயும் ஒரு சூப்பரான ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிற குட்டி குட்டி குளத்துலலாம் படுத்திங்கன்னா இது ஒர்க் ஆகாது. கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி பெரிய குளத்துல வந்து படுங்க, உங்களால் ஈஸியாக படுத்துட முடியும். இந்த இடத்துல போய் நீங்கள் தண்ணிக்குள்ளே படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் குறையவே குறையாது. ஏன், உங்களுக்கு ஹெல்த் கம்மியாக இருந்தால் ஹெல்த் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஹெல்த் உங்களுக்கு குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எத்தனை எனிமி ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களை கண்டுக்கவே மாட்டான். இந்த வீடியோலேயே பாருங்கள், என் பக்கத்தில் 2-3 எனிமி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு எனிமி கூட என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு நீங்கள் இங்கே படுத்துட்டு இருக்கும்போது சுத்தமாக டவுட்டே வராது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல போய் ஹோல்டு பண்ணுங்கள், உங்களால் ரொம்ப நேரத்துக்கு சர்வை பண்ண முடியும். அடுத்தது ஸ்டேபிள் பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா நீங்கள் நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த பெரிய பில்டிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பில்டிங் கிட்ட வந்துட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிற கட்டை மேலே ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 2 பில்டிங்க்கும் சென்டரில் இருக்கிற ரூஃப் கேப்பில் போய் படுத்துருங்க. இந்த இடத்துல படுத்துட்டா போதும், எந்த எனிமியாலையும் கீழே இருந்து உங்களை பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்கள் படுத்தாலும் சரி ரொம்ப நேரத்துக்கு உங்களால் ஹோல்டு பண்ணி சர்வை பண்ண முடியும். இதுக்கும் நான் 100% கேரண்டி தரேன். அடுத்தது பவர் பிளான்ட் பக்கமாக ஜோன் போட்டாங்கன்னா நிறைய பிளேயருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பவர் பிளான்ட்டுக்கு மேலே இருக்கிற குட்டி பில்டிங் தான். இந்த பில்டிங் மேலேயும் சூப்பராக படுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல உயரமாக இருக்கிறதால எந்த எனிமியாலையும் உங்களை டக்குன்னு பார்க்க முடியாது. இந்த பில்டிங் மேலே ஏறுறதுக்கு முதல்ல டோரை திறந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற கட்டை மேலே ஏறி டோர் மேலே ஏறி அதுக்கப்புறம் பில்டிங் மேலே ஏறி போய் படுத்துருங்க. பில்டிங் மேலே ஏறி படுக்கும்போது மற்ற பில்டிங்கில் பண்ணுற மாதிரியே வால் பக்கமாக ஒட்டி படுத்துருங்க. கண்டிப்பாக எந்த எனிமியாலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது லிவிக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல உங்களால் இந்த உடஞ்ச வேனை பார்க்க முடியும். இந்த வேனை மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் கண்டுக்கிறதே இல்லை. இந்த வேனுக்குள்ளே போய் உட்காந்துட்டிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ணி சர்வை பண்ண முடியும். பழைய பிளேயர்ஸ்க்கு வேணால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக விளையாடுற பிளேயர்ஸுக்கு இதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்க முடியுன்ற விஷயமே தெரியாது. அதனால் நீங்கள் எந்த இடத்துல இந்த மாதிரி உடஞ்ச வேனை பார்த்தாலுமே சரி அதுக்குள்ளே போய் உட்காந்துருங்க. நான் 100% கேரண்டி தரேன், எனிமி உங்களை கண்டுக்காமல் பக்கத்திலே ஓடிக்கிட்டு இருப்பான், ஆனால் உங்களை மட்டும் பார்க்கவே மாட்டான். அடுத்தது ஓல்டு பிளாஸா பக்கமாக போனீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கேப்புக்குள்ளே போய் உட்காந்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போதும் சரி எந்த எனிமியும் உங்களை மோஸ்ட்லி கண்டுக்கவே மாட்டான். நீங்களாக சுட்டு காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களுக்காக டவுட் வந்து இதுக்குள்ளே வந்து பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் நிறைய நேரத்துக்கு ஹோல்டு பண்ணி சர்வை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.